மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மதுரை மாவட்ட ஆண்டு பொதுக்குழு வில்லாபுரம் மஸ்ஜிதுல் ஹக் பள்ளி வாசலில் வைத்து மாநில செயலாளர்கள் அல் அமீன், முகம்மது முக்சீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மாவட்ட ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்கள்: நீண்ட நாள கோரிக்கையாக இருக்கக்கூடிய தனியிட ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இதன் மூலமாக வைக்கப்படுகிறது. 3.5% இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது போதுமானதாக இல்லை. அதை குறைந்தபட்சம் 7% உயர்த்தி தர வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்கின்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு நாங்கள் ஏற்கனவே சில முறை நினைவூட்டி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களும் அதை நிறைவேற்றி தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னர் குறைந்தபட்சம் ஏற்கனவே எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 5% முதல் கட்டமாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக வைத்துக் கொள்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை, இந்த தமிழக சட்டசபையில் சுமார் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 7 பேர் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அப்போ அது வெறும் 3%. தமிழகத்தில் ஏறக்குறைய 10% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படின்னா ஒரு 23 பேராவது சட்டசபைக்குள்ள இருக்கணும். அதற்கு காரணம், அவர்கள் இல்லாமல் போனதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அப்போ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஜனநாயக சக்திகளும் பாசிச எதிர்ப்பு சக்திகளும் தங்களுடைய வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் 10% இஸ்லாமியர்களாக அறிவிக்க வேண்டும். உங்கள் கட்சியில் உள்ளவர்களை இஸ்லாமியர்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாக சட்டசபையில் ஒரு வாரியான 10%க்கும் நிகரான இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஜனநாயக சக்திகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இது இரண்டாவது கோரிக்கை. யுஜிசி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பின் சார்பாக சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. ஈக்குவாலிட்டி என்பதை உறுதி செய்வதற்காக, அதாவது பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை கண்காணிப்பதற்கு அமைக்கப்பட வேண்டிய அந்த சென்டரை தடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 90க்கும் அதிகமான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கே நிலவக்கூடிய சாதிய வேற்றுமை, உயர் சாதியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம். ரோஹித் வெமுலாவில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மரணத்திற்கு காரணமான இந்த சாதிய பாகுபாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான இந்த அமைப்பை, ஈக்குவாலிட்டி சென்டரை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி சென்டரை உடனடியாக அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இதன் மூலமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். ரெண்டாவது கோரிக்கை, முதலமைச்சர் சந்திச்சிட்டீங்களா? இஸ்லாமியர்களுக்கு நிறைய வேணும் சீட் கேட்குறீங்க, முதலமைச்சர் சந்திச்சிட்டீங்களா, சந்திக்க போறீங்களா? இது ஏற்கனவே நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். சமீபத்தில் திமுகவினுடைய அந்த கோரிக்கைகளை கவனிக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்களுடைய குழுவை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முதல்வரிடமும் ஏற்கனவே இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும், சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாகவும், அரசியல் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாகவும் ஏற்கனவே நாங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். Jellicate dhotis and shirts from the house of Plateau.